ஸ்ரீ சங்கரா டிவி நேயர்களுக்கு நமஸ்காரம். இந்த இனிய காலை பொழுதிலே உங்கள் அனைவரையும் சுபதினம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று 21/12/2024 இந்த நாள் எப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்கோ. இன்றைய தினம் குரோதி வருடம் மார்கழி மாதம் 6ஆம் தேதி சனிக்கிழமை. திதி பார்த்தோம்னா தேய்பிரை சஷ்டி திதி மதியம் 12:21 வரைக்கும் இருக்கு. அதனைத் தொடர்ந்து தேய்பிரை சப்தமி திதியானது வந்து விடுகிறது. இன்னைக்கு நட்சத்திரம் பார்த்தோம்னா பூரம் நட்சத்திரம் நாள் முழுவதுமே வியாபிச்சுட்டு இருக்கு. இந்த நாள் முழுவதுமே ஒரு சித்த யோகம் கூடிய நாளாக அமைந்திருக்கிறது. இது போக பஞ்சாங்கத்திலே வரக்கூடிய யோகம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்னைக்கு பிரீத்தி அப்படிங்கிற ஒரு நாம யோகத்தை கொடுத்திருக்கா. கரணம் பார்த்தோம்னா வணிஜை அப்படிங்கிற ஒரு கரணத்தை கொடுத்திருக்கா. இந்த நாளானது ஒரு கீழ்நோக்கு நாளாக அமைந்திருக்கிறது. இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைய தினம் பஞ்சாங்கத்திலே கரிநாள் அப்படின்னு சொல்லி கொடுத்திருப்பா. கரிநாள்னு சொன்னா சூரியனுடைய தீட்சிண்யம் அதிகமாக இருக்கக்கூடிய நாள். ஆக இந்த நாளிலே எல்லா விதமான சுப நிகழ்ச்சிகளையும் தவிர்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லி நம்முடைய முன்னோர்கள் நமக்கு சொல்லி கொடுத்திருக்கிறார்கள். சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய சூரிய உதயம் காலை 6:30 சூரிய அஸ்தமனம் என்பது மாலை 5:44 சந்திர அஸ்தமனம் என்பது மதியம் 11:05 சந்திர உதயம் என்பது இரவு 11:14 சம்பவிக்கிறது. பிரம்ம முகூர்த்தம் பார்த்தோம்னா நாளைய தினம் அதிகாலை 4:48 முதல் காலை 6:30 வரையில் நீடித்திருக்கிறது. சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய ராகு காலம் என்பது பகல் 9:18 முதல் 10:42 வரையிலும், யமகண்டம் என்பது மதியம் 1:31 முதல் மதியம் 2:55 வரையிலும், குளிகை காலம் என்பது காலை 6:30 முதல் 7:54 வரையிலும் சம்பவிக்கிறது. தினாந்தம் பார்த்தோம்னா இன்றைய தினம் இரவு 1:43 கொடுத்திருக்கா. சூலம் பார்த்தோம்னா இன்றைக்கு கிழக்கே சூலம் காலை 9:29 வரையில் அந்த சூல தோஷம் என்பது உண்டு. அதற்குரிய பரிகாரமாக தயிர் அருந்திவிட்டு கிழக்கு திசையை நோக்கி பயணிக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லி இருக்கா. இன்றைய தினத்தினுடைய ஆன்மீக தகவலாக, இதை ஆன்மீக தகவல்னு சொல்றதை விட ஜோதிட தகவல்னு தான் சொல்லணும். ஒவ்வொரு சனிக்கிழமை நாளுமே நம்ம மெடிக்கல் அஸ்ட்ராலஜி அப்படிங்கிற ஒரு தலைப்புல பார்த்துட்டு வரோம் இல்லையா. அந்த வரிசையிலே இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா இந்த கிரகங்களும் இந்த ஹார்மோன் சுரப்பிகளும் அப்படிங்கிற தலைப்புல தான் பார்க்க போறோம். அதாவது போன வாரம் நம்ம என்ன பார்த்தோம் சொல்லி பார்த்தோம்னா மனிதனுடைய அந்த ஒரு கோபம் அப்படிங்கிறது வர்றது இல்லையா. அந்த கோபம் வருவதற்கு எந்த கிரகங்கள் காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இந்த கோபம் ஒரு உணர்ச்சி பெருக்கு அப்படின்னு வர்றதுக்கு கூட நம்முடைய உடம்பிலே இருக்கக்கூடிய அந்த ஹார்மோன்கள் சுரப்பி, அந்த ஹார்மோன்கள் சுரக்கின்றது தானே காரணம். ஒரு திடீர்னு ஒரு கோபம் வர்றதுன்னு சொன்னா அதுக்கு என்ன காரணம், என் மூளை சூடாயிடுச்சுப்பா அப்படின்னு சொல்லுவா தெரியுமா. அப்படியே உஷ்ணமாயிடுச்சு அப்படின்னு சொல்லி முகெல்லாம் செவந்து போயிடுச்சுன்னு சொல்றோம்னு சொன்னா அதற்கு காரணமும் இந்த கிரகங்கள் தான். இப்ப இந்த கோபத்திற்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது அதிகப்படியாக அந்த உணர்ச்சி வசப்படுதல் அப்படின்னு பார்க்கும் பொழுது நம்ம கடந்த வாரம் பார்த்தோம்னா இந்த சனி ராகு கேத்து அந்த கிரகங்களினுடைய தாக்கத்தினை பற்றி பார்த்தோம். அப்ப இந்த சனி ராகு கேத்துன்னா அசுப கிரகங்களாச்சே. இந்த அசுப கிரகங்களால் மட்டும்தான் நமக்கு இது போன்ற இந்த கோப உணர்ச்சிகள் அல்லது நம்முடைய ஹார்மோன்கள் சுரப்பதிலே ஒரு கோளாறு என்பது வருமான்னு கேட்டா நிச்சயமாக அதுபோல் இல்லை. எல்லா கிரகங்களினுடைய தாக்கமும் இந்த ஹார்மோன் சுரப்பிகளின் மீது உண்டு. நம்ம அசுப கிரகங்கள்னா வெறும் கெடுதல் தான் பண்ணோம், சுப கிரகங்கள்னா வெறும் நல்லது தான் பண்ணணும்னு நினைக்கவே கூடாது. சுப கிரகங்களாலும் தீமை உண்டாகலாம், அசுப கிரகங்களாலும் நன்மை உண்டாகலாம். ஒரு அதிகப்படியான ஒரு கோபம் வருகிறது அப்படின்னு சொன்னா, அதாவது ஒரு நிர்வாக திறமையின்மை அப்படின்னு சொன்னா கூட அதற்கு சூரியனினுடைய நீச்ச பலம் என்பதுதான் காரணமாக இருக்கும். தன் மீது அதாவது தவறை வைத்துக்கொண்டு மற்றவர்கள் மீது குறையை சுமத்துவது. இப்ப அதாவது இவர் ஒரு தலைமை பொறுப்புல இருந்துகிட்டு இருப்பாரு, ஆனா ஏதோ ஒரு தப்பு நடந்துச்சுன்னு சொன்னா கீழே இருக்கக்கூடிய பணியாட்களால் தான் இப்படி தவறு நடந்து விட்டது, தான் சொன்னது அவங்க எல்லாம் கேட்கலங்கிற மாதிரி அடுத்தவர்கள் மீது பழி சுமத்துகின்ற ஒரு குணம் இருக்கும் தெரியுமா. அதற்கு காரணமும் இந்த சூரியன் தான். அதே நேரத்திலே எல்லோரையும் நல்லபடியாக வேலை வாங்கக்கூடிய ஒரு திறனும் அதே சூரியன் தான் தருவார். அவருடைய ஜாதகத்திலே சூரியனுடைய பலம் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். சூரியன் நீச்ச பலம் பெற்றிருந்தால் ஒருபோல் நடந்து கொள்வார்கள். அதே சூரியன் உச்ச பலம் பெற்றிருந்தால் எல்லோரையும் நிர்வகிக்கின்ற திறனையும் பெற்றிருப்பார்கள். அந்த மாதிரிதான் எல்லா கிரகங்களுக்குமே. இப்ப சந்திரன் அப்படின்னு எடுத்துட்டோம்னா அன்பு, பாசம், கருணை இது எல்லாவற்றையும் கொடுக்கக்கூடிய கிரகமாக இந்த சந்திரனை பார்க்கிறோம்.
அதே சந்திரன் கெட்டிருந்தால் இதற்கு நேர் எதிர்மறையான எண்ணங்களையும் கொண்டிருப்பார்கள். எப்போ பார்த்தாலும் அடுத்தவங்க மேல ஒரு சந்தேகம், அடுத்தவர்களை பார்த்து ஒரு பொறாமை குணம், இதை கொடுப்பதும் இந்த சந்திரன் தான். அதற்கு அந்த சந்திரனுடைய அமர்வு நிலைதான் காரணம். ஒரு செவ்வாய் அப்படின்னு எடுத்துட்டோம்னா ஒரு வீரத்தையும் வேகத்தினையும் கொடுக்கக்கூடியவர், நல்ல வீரியத்தினை தரக்கூடியவர் அப்படின்னு சொல்றோம். ஆனால் அதே செவ்வாயே வீரிய குறைவு மற்றும் கோழைத்தனத்திற்கும் காரணமாக இருப்பார். உதாரணத்திற்கு சொல்ல போனோம்னா ஒரு ரிஷப லக்னத்திலே பிறந்தவர் 3ஆம் பாவத்திலே செவ்வாய் நீச்ச பலம் பெற்று அமர்ந்திருந்தால் அவருக்கு ஒரு கடுமையான கலத்திர தோஷமும் என்பதும் இருக்கும். வீரிய குறைவு என்பதும் அதே செவ்வாய் இடத்திலே காணப்படும். அதே அந்த செவ்வாய் ஒரு விருச்சிக லக்னத்திலே பிறந்து 3ஆம் பாவ மகரத்திலே உச்சபலத்தோடு சஞ்சரித்தால் இந்த செவ்வாயினுடைய பலத்தோடு அந்த புஜ பராக்கிரமம் சொல்றா இல்லையா, அந்த பராக்கிரமசாலியாகவே இருந்திருப்பார். அந்த புஜபல பராக்கிரமத்தோடே இருப்பார். இப்படி எல்லா கிரகங்களுமே தங்களுடைய 2 முனை அப்படின்னு வச்சுக்கலாம். ஒரு நேர் எதிர்மறையான குணங்களையும் தருவார்கள், பாசிட்டிவான குணங்களையும் தருவார்கள். உதாரணத்திற்கு நம்ம அடிக்கடி இந்த சனி கிரகத்தை பார்த்துட்டே வருவோம். ஒரு கடுமையான உழைப்பாளின் எடுத்துட்டா நெற்றி வேர்வை நிலத்தில் சிந்த உழைப்பவனுடைய ஜாதகத்திலே பார்த்தோம்னா அவனுக்கு சனி உச்சபலம் பெற்றிருப்பார். அதே சனியானவர் நீச்ச பலம் பெற்று அமர்ந்திருந்தாரையானால் அவன் எப்ப பார்த்தாலும் சோம்பல் தன்மையோடு சும்மா சும்மா படுத்து தூங்கி கொண்டிருக்கின்ற அந்த குணத்தினை கொண்டிருப்பான். அதே மாதிரிதான் ஒரு ராகுன்னு ஒரு கிரகம் எடுத்துட்டோம்னா அந்த ராகுவானவர் எல்லா சொத்துக்களையும் தானே அனுபவிக்க வேண்டும் என்கின்ற எண்ணத்தையும் தருவார். அதாவது எந்த வழியிலாவது தனக்கான பொருளை தேடிக்கொள்ள வேண்டும் என்பதிலே ரொம்ப குறியா இருப்பார். அதே ராகு அவர்களுடைய ஜாதகத்திலே நல்ல விதமாக ஒரு உச்சபலம் பெற்றிருந்தால் தன்னிடம் இருக்கக்கூடிய சொத்துக்களை கூட அப்படியே எடுத்து மொத்தமாக தானம் தரக்கூடிய குணத்தினையும் அதே ராகுவானவர் கொடுத்து விடுவார். அதே மாதிரி தான் கேத்து அப்படிங்கிற ஒரு கிரகத்தை எடுத்துட்டோம்னா அந்த கேத்துவானவர் மன சஞ்சலத்தை தரக்கூடியவராக இருக்கிறார். அதே கேதுதான் ஞானகாரகன் என்று சொல்கிறோம். அந்த கேது நல்ல விதமா இருந்ததுன்னு பார்த்தோம்னா அவர்களுக்கு ஒரு ஞானம், ஒரு தத்துவார்த்த சிந்தனை அப்படிங்கிறதெல்லாம் வரும். இது அத்தனையுமே நம்முடைய உடம்பிலே செயல்படக்கூடிய அந்த ஹார்மோன்கள் எப்படி செயல்படுகிறது என்பதை பொறுத்துத்தான். இப்ப பார்த்தோம்னா இந்த சுரப்பிகள்னு சொல்லும் பொழுது, இந்த ஹார்மோன் சுரப்பிகள் அப்படின்னு சொல்லும் பொழுது ஒருவருடைய ஜாதகத்திலே அந்த பீனியல் கிளாண்ட் அப்படின்னு சொல்லுவா, மூளையில சின்னதா ஒரு பட்டாணி சைஸ்ல இருக்கும் அப்படின்னு சொல்லுவா. அந்த பீனியல் கிளாண்ட் அப்படின்னு வரும் பொழுது அந்த பீனியல் சுரப்பியின் மீது தன்னுடைய தாக்கத்தினை செலுத்தக்கூடிய கிரகம் பார்த்தோம்னா சூரியன். அதாவது சூரியனினுடைய நட்சத்திரங்களான கிருத்திகை, உத்தரம், உத்திராடம்னு சொல்றோம் இல்லையா, இந்த 3 நட்சத்திரங்களிலே ஏதோ ஒன்று அந்த பீனியல் சுரப்பியையும் அதே மாதிரி பிட்யூட்டரி சுரப்பின்னு சொல்லுவார். இந்த சந்திரனுடைய நட்சத்திரங்களான ரோகிணி, ஹஸ்தம், திருவோணம் ஆகிய ஏதோ ஒரு நட்சத்திரம் அந்த பிட்யூட்டரி சுரப்பியின் மீதும், அதே போல மண்ணீரல் சுரப்பின்னு சொல்லுவா, ஸ்பிளீன் அப்படின்னு சொல்லுவா, ஸ்பிளீன் கிளாண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவா, அந்த மண்ணீரல் சுரப்பியின் மீது செவ்வாயினுடைய நட்சத்திரங்கள் ஒன்றான மிருகசீரிஷம், சித்திரை, அவிட்டம் ஆகிய நட்சத்திரங்களும், அதே மாதிரி புதன் அப்படிங்கிற ஒரு கிரகத்தை எடுத்துக்கும் பொழுது அது தலாமஸ் அப்படின்னு சொல்லுவா, அந்த தலாமஸின் மீது இந்த புதனுடைய நட்சத்திரங்களில் ஒன்றான ஆயில்யம், கேட்டை, ரேவதி இதுல ஏதோ ஒரு நட்சத்திரமும் அந்த ஊக்குவித்து கொண்டே இருக்குமாம் இந்த சுரப்பிகளை. அதே மாதிரி குருங்கிற கிரகம் பார்த்தோம்னா இந்த விந்தணு மற்றும் கருப்பை அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அதன் மீது தன்னுடைய தாக்கத்தினை செலுத்தக்கூடிய கிரகம் குரு. அதனாலதான் குருவில புத்திரகாரகன்னு சொல்லுவோம். இந்த குருவினுடைய நட்சத்திரங்களில் ஒன்றான புனர்பூசம், விசாகம், பூரட்டாதி இது ஏதோ ஒண்ணு அதனுடைய ஜாதகத்திலே வேலை பார்த்துக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி சுக்கிரன் அப்படிங்கிற ஒரு கிரகம் எடுத்துக்கும் பொழுது இந்த ஹைப்போதலாமஸ் அப்படின்னு சொல்லுவார். இந்த ஹைப்போதலாமஸின் மீது இந்த சுக்கிரனுடைய நட்சத்திரங்களில் ஒன்றான பரணி, பூரம், பூராடம் ஆகிய நட்சத்திரங்களில் ஏதோ ஒன்று பணியாற்றி கொண்டே இருக்கும். அதே மாதிரி சனியினுடைய நட்சத்திரங்களில் ஒன்றான இந்த பூசம், அனுஷம், உத்திரட்டாதின்னு சொல்லுவா. இந்த பூசம், அனுஷம், உத்திரட்டாதியில் ஏதோ ஒன்று இந்த அட்ரினல் சுரப்பி, அட்ரினல் கிளாண்டின் மீது தன்னுடைய பணியினை செலுத்தும். ராகு அப்படிங்கிற ஒரு கிரகத்தை பார்த்தோம்னா ராகுவினுடைய நட்சத்திரங்களில் ஒன்றான திருவாதிரை, சுவாதி, சதயம் இதில் ஏதோ ஒன்று கீழ் மண்ணீரல் சுரப்பியின் மீதும், அதே மாதிரி கேத்து அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த கேத்துவினுடைய நட்சத்திரங்களில் ஒன்றான அஸ்வினி, மகம், மூலம் இதில் ஏதோ ஒன்று அந்த தைராய்டு சுரப்பியின் மீது தன்னுடைய தாக்கத்தினை செலுத்தி கொண்டிருக்கும். இப்படி இந்த கிரகங்கள் அத்தனையுமே ஒவ்வொரு அந்த சுரப்பிகளின் மீது தங்களுடைய தாக்கத்தினை செலுத்தும் பொழுது இது எப்படி சார் இந்த நட்சத்திரத்துல ஏதோ ஒண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்றேன்னு சொன்னா
இந்த நட்சத்திர சாரத்திலே ஒவ்வொரு கிரகமும் எந்த நட்சத்திர சாரம் பெற்றிருக்கிறார்களோ அதற்கு ஏற்றாற்போல் அந்த கிளான்ஸ் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அந்த சுரப்பிகளின் மீது தங்களுடைய தாக்கத்தினை செலுத்துவார்கள். அதற்கு ஏற்றாற்போல் தான் நம்முடைய உடம்பிலே இந்த நோய்கள் அல்லது குறைபாடுகள் என்பதும் வந்து கொண்டிருக்கும். இப்படி யோசிச்சு பாருங்களேன், எல்லோருடைய ஜாதகத்திலுமே 9 கிரகங்களுமே ரொம்ப சூப்பரா அமைஞ்சிருக்கும், ஒரு நல்ல இடத்துல அமைஞ்சிருக்கும்னு சொல்லவே முடியாது. அது பரமாத்மாவுடைய ஜாதகத்திலே அப்படிதான். ராமர் ஜாதகமா இருந்தாலும் சரி அல்லது கிருஷ்ணர் ஜாதகமா இருந்தாலும் சரி, எல்லோருடைய ஜாதகங்களிலும் இந்த 9 கிரகங்களுமே மிக சுபமான ஒரு நிலையிலே அமர்ந்திருக்க மாட்டார்கள். ஏதோ ஒரு பிரச்சனை அப்படிங்கிறது இந்த கிரகங்களின் மூலமாக வரத்தான் செய்யும். இதுதான் இயற்கை நியதி. அதற்கேற்றார் போல்தான் இந்த கிரகங்களினுடைய அமர்விடமானது, அந்த அமர்வு நிலை அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அது அவரவர் ஜாதகத்திலே எப்படி அமைந்திருக்கிறதோ அதற்கேற்றார் போல்தான் இவர்களுடைய உடல்நிலை என்பதும் இவர்களுடைய ஆரோக்கியம் என்பதும் அமைந்திருக்கும். இந்த தகவலோடு இன்றைய தினம் நான் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். மீண்டும் உங்கள் அனைவரையும் நாளைய தினம் ஒரு சுவாரஸ்யமான தகவலோடு சந்திக்கிறேன். எம்பெருமானினுடைய திருவருளினாலே இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் சுப தினமாக அமைவதற்கு வாழ்த்துக்கள்.